Warm greetings to all the language learners. Yet again, a new day for a new learning. Welcome back to the series of Jane Austen. இன்னைக்கு ஆஸ்டன் தர்ஸ்டேல நம்ம செகண்ட் நாவல் பார்க்க போறோம். That is the most celebrated novel of Austen, Pride and Prejudice. So, Pride and Prejudice பார்க்கறதுக்கு முன்னாடி we'll just have a short intro of Austen again. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஆஸ்டன் வாஸ் born on 1775 in 16 December and 18 July 1817ல she had her last breath and she belongs to English novelist genre and அவங்களுடைய ஃபேமிலி தான் அவங்களுடைய ஒர்க்கிங்க்கு அவங்க எதுவும் பர்டிகுலராக அவங்களுடைய ஒர்க் ஓட செட்டிங்க்கு ஒரு பிரைமரி ரீசனாக அமைதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம லாஸ்ட்ல பார்த்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி கேன் டேக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. அதுலயுமே த ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு பார்க்க போற ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ்லயுமே ஃபேமிலி சென்டர்ட் அண்ட் பீப்புள் ஆர் ஃப்ரம் தி மிடில் கிளாஸ். ஸோ இது வந்து நம்ம முக்கியமா அவங்களுடைய சைல்டுஹுட்டோட இம்பாக்டை வந்து நம்ம அவங்களுடைய நாவல்ஸ்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ குரோனாலஜிக்கலா பார்க்கும்போது ஆஸ்டன் வந்து ஷி பிலாங் டு ரொமான்டிக் பீரியட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் குரோனாலஜி பார்க்கும்போது. ஆனா அவங்களுடைய ஒர்க்ல உள்ள ரியாலிசமும் அண்ட் தி பேலன்ஸ் ஷீ மேட் இன் ஹர் நாவல் கன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்கள எந்த ட்ரெடிஷனோட அதிகமாக ஃபிட்டின் பண்ண வைக்கும்னா 18th சென்ச்சுரி நாவல்ஸோட அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம அழகாக ஃபிட்டின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கோயிங் பேக் டு ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ். ஸோ இந்த நாவல் என்ன ஜானர்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் அண்ட் எந்த டைம் அண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அண்ட் பிட்வீன் தி பீரியட் ஆஃப் 1796 அண்ட் டு 1813. 1796ல இருந்து 1813குள்ள இந்த கதை வரும்படியாக எழுதியிருக்காங்க. அண்ட் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1813ல பப்ளிஷ் ஆகுது. ஸோ இந்த கதையை நமக்கு யாரு சொல்லிட்டே வராங்க அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் இன் அ ஃபார்ம் ஆஃப் தேர்ட் பர்சன் ஆம்னிசியன்ட். அந்த தேர்ட் பர்சன் நேரட்டிவ்ல இந்த கதையை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஸோ நாவல் ஆஃப் மேனர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டனுடைய நாவல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அந்த 6 நாவல்ஸுமே அந்த நாவல்ஸ் ஆஃப் மேனர்ஸ்ங்கிற கேட்டகரியில நம்ம வச்சு வியூ பண்ண முடியும். ஏன்னா இது எதை பத்தி அதிகமா சொல்லும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேனர்ஸ், சோஷியல் பிஹேவியர் அண்ட் கேரக்டர். அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அப்புறம் மேனர்ஸ், அவங்களோட சோஷியல் பிஹேவியர், இது எல்லாத்தையும் அழகா ரெஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் மோர் ஆப்வியஸா அப்பர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ், அதாவது பீப்புள் ஆஃப் எலைட் அண்ட் பீப்புள் ஆஃப் காமனர்ஸ், இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு இன்கேஸ் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அது எதெல்லாம் வச்சு அவங்களுடைய திருமணம் தீர்மானிக்கப்படும். இது ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. அண்ட் மோர் இட் ஆல்சோ டெல்ட் வித் கோட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் டெய்லி பிஹேவியர். அவங்களுடைய டே டு டே ரொட்டன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லும். இப்போ பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கும் பீப்புள் ஆஃப் யூரோப்புக்கும் நம்ம வந்து டே டு டே ரொட்டன் செப்பரேட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி 18th சென்ச்சுரியில இருந்த மக்களுடைய டே டு டே ரொட்டன் எப்படி இருந்ததுன்னு இவங்க நாவல் ரொம்ப அழகா சொல்லி காமிக்கும். தென் நிறைய பால்ஸ் அண்ட் டீஸ் அண்ட் விசிட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் 18th சென்ச்சுரியில முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை இந்த நாவல் ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணும். அண்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி பேசும். அண்ட் ஆல்சோ தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மணி அண்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒருத்தங்களுக்கு நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் தரோம், சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் இந்த நாவல்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தீஸ் ஆர் தி பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நாவல்ஸ் ஆஃப் மேனர். இந்த எல்லா பெக்கூலியர் கேரக்டர்ஸையுமே ஜேன் ஆஸ்டனோட ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் வந்து ரொம்ப அழகா ஃபிட் இன் பண்ணுது. தென் முக்கியமா மேரேஜ் இஸ் அ பிரைமரி தீம். ஸோ இதுதான் நாவல் ஆஃப் மேனர்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இந்த நாவல்ல நமக்கு ரொம்ப ஆப்வியஸா நமக்கு தெரியும். தென் அபவுட் தி நாவல். ஸோ அந்த நாவலுடைய செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நெப்போலியனிக் வார்ஸை வந்து செட்டிங்கா வச்சு எழுதியிருக்காங்க. திஸ் வார் ரன்ஸ் பிட்வீன் 1797 டு 1815. 1797ல இருந்து 1815 வரைக்கும் நெப்போலியன் வார் நடக்குது. அந்த வாரை தான் சென்ட்ரல் டைமிங்கா வச்சு இந்த நாவல் எழுதிட்டே வருவாங்க. ஸோ இப்போ நெப்போலியன் வார்னா என்ன அப்படின்னா பிரான்ஸ் அண்டர் தி கைட்ஷிப் ஆஃப் நெப்போலியன் பொனபார்ட், அவருக்கு கீழே பிரான்ஸோடைய பவர் மித்த எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் இருக்கிறத விரும்பாதவங்களுக்கும் பிரான்ஸுக்கும் நடக்கிற இந்த சண்டை தான் நெப்போலியனிக் வார். ஸோ இது வந்து 1803ல இருந்து 1815 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த சீரியஸ் ஆஃப் வார்ஸை தான் செட்டிங்கா வச்சு ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் வந்து எழுதியிருப்பாங்க.
ஸோ எந்த பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாங்பர்க், விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ரூரல் இங்கிலாந்து. ரூரல் இங்கிலாந்துல ஒரு வில்லேஜ் லாங்பர்ன்ங்கிறது, அந்த ஊர்ல தான் இந்த கதை முழுசா அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். நவ் அண்ட் தென் லண்டன் போற மாதிரி வரும். அப்புறம் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்திருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நேரேட்டர் வந்து தேர்ட் பர்சன் நேரேட்டர். இங்க சம்டைம்ஸ் எலிசபெத் பெனட் இந்த ப்ரொட்டகனிஸ்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் கதை வந்து போகிற மாதிரி வரும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இது ஒரு எப்பிஸ்டோலரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பிஸ்டோலரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபுல் ஆஃப் லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் தான் முக்கியமான ஈவெண்ட்ஸை இல்லை அந்த கதையோட கிளைமேக்ஸை மாத்துற மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து இட் பிளேஸ் அ ப்ரெடாமினன்ட் ரோல். ஸோ இந்த இதுவுமே அப்படிதான் இருக்கும். கதையில உள்ள முக்கியமான ஆட்கள் இல்ல முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து லெட்டர் வழியா தான் நமக்கு ரீடரான நமக்கு ரிவீல் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ தட் இஸ் எபிஸ்டோலரி டெக்னிக். அப்புறம் இந்த நாவலுடைய ஒரிஜினல் டைட்டில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வச்சாங்க அப்படின்னா, ஜெயநாசன் என்ன வச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். லேட்டரா அவங்க ரீவொர்க் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணும்போது அவங்க மாத்திட்டாங்க. எப்படி அப்படின்னா, ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்னு மாத்துறாங்க. ஸோ த ஒரிஜினல் டைட்டில் இஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். So coming back to the chapter division. So 61 chapters இருக்கு. 3 volumes ஆக அதை பிரிச்சிருக்காங்க. uneven chapters தான். ஈவனா chapters பிரிக்கல. 1 to 23 volume 1, 24 to 42 is volume 2, and 43 to 61 is volume 3. So title உடைய aptness. So first என்ன டைட்டில் வச்சாங்க? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்னு வச்சாங்க. லேட்டர் ஆன் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்னு மாத்துறாங்க. அப்போ தேர் இஸ் a similarity or else there is a primary importance to change the title. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல இருந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ்க்கு வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது அந்த நாவல் படிக்கும் போது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, புரோட்டகனிஸ்ட் இருக்காங்கல்ல எலிசபெத், ஸோ அவங்களுடைய ஒன் ஆஃப் தி குவாலிட்டி, கேரக்டர் குவாலிட்டி எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ப்ரெஜுடிஸ். அப்புறம் அவங்களுடைய பிலவடா வரப்போற டார்சி, அவருடைய ஒன் ஆஃப் தி கேரக்டர் என்ன அப்படின்னா ப்ரைடு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இவங்க 2 பேரும் அவங்கவுங்க மேல ஆப்போசிட்ஸ் மேல வைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைட்டிலா இருந்தது. அண்ட் லேட்டர் ஆன் ஜெயநாதனுக்கு என்ன ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த குவாலிட்டி, அந்த பர்டிகுலர் கேரக்டரே டைட்டிலா வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயின் தீம் ஆஃப் த நாவல் என்ன அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் நாலேஜ். அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து தங்களை தாங்களே அவேர் பண்ணிக்கிறாங்க. சில விஷயங்களை பிளைண்டா நம்பிப்பாங்கல்ல. ஸோ அவங்கள எஜுகேட் பண்றாங்க, செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வராங்க, அண்ட் செல்ஃப் நாலேஜும் இருக்கு. அண்ட் அதர் காம்ப்ளிமெண்டரி தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லவ், மேரேஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ், வெல்த், கோர்ட்ஷிப், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இது எல்லாமே ரொம்ப அழகா டீல் பண்ணிருப்பாங்க. இதுவும் முக்கியமான தீம்ஸ். ஸோ we'll have a look on the characters. Elizabeth Bennet, the protagonist. அப்புறம் Fitzwilliam Darcy, எலிசபெத்தோட லவர். ஜேன் பெனட், எல்டஸ்ட் சிஸ்டர். சார்ல்ஸ் பின்லே, டார்சியோட ஃப்ரெண்டு. மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட், இவங்க தான், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் தான் எலிசபெத் பெனட்டோட அப்பா அம்மா. ஸோ அவங்களோட பேர் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் தான் இருக்கு. மேரி வந்து எலிசபெத்துக்கு வந்து 5 சிஸ்டர்ஸ். அதுல 3வது சிஸ்டர் கேத்ரின் இஸ் 4th சிஸ்டர் அண்ட் லீடியா இஸ் 5th சிஸ்டர். அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, மிஸ்டர் காலின்ஸ், a clergy person. Clergy which means a religious person, right? மிஸ் பிங்லே, இவங்க யாருன்னா, சார்ல்ஸ் பார்த்தோம்ல, சார்ல்ஸ் பிங்லே அவருடைய தங்கச்சி. லேடி கேத்ரின் டீபர்க் யார் அப்படின்னா, ஆண்ட் ஆஃப் டார்சி, டார்சியோட ஆண்ட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்டினர், இந்த கப்பல் யார் அப்படின்னா, மிஸ்ஸஸ் பெனட் இருக்காங்களே அவங்களுடைய பிரதர். அப்போ எலிசபெத்துக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஆக்சுவலி சித்தி வேணும், ஆனா அவங்க வந்து ஆண்ட். நம்மளுடைய இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய பிரதர், அவங்க வைஃப், சாரி அத்தை மாமா. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னா, ஜார்ஜியானா டார்சி, இது டார்சியோட சிஸ்டர். தென் சார்லெட் லூகாஸ், இவங்க எலிசபெத்தோடைய ஃப்ரெண்ட், ஷார்ட்டா எலிசான்னு கொடுத்துருக்கேன், எலிசபெத்தோடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். தென் ஜார்ஜ் விக்ரம், இவர் யாருன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். மிலிட்ரிங்கிறது டைரக்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் கிடையாது, மிலிட்ரி மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யூனிட், அவங்களும் சோல்ஜர்ஸ் தான். அதுல ஜார்ஜ் விக்ரம் வந்து ஒன் ஆஃப் தி சோல்ஜர், மிலிட்ரி ஆஃபீஸர்.
ஸோ இந்த கதை எப்படி செட் ஆகுது அப்படின்னா, லாம்பர்ங்கிற ஊர்ல ஹெட் ஹெட்ஃபோர்ட்ஷைர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. அங்கதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு 5 டாட்டர்ஸ். ஸோ அந்த 5 டாட்டர்ஸோடைய ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் ஜேன் பென்னட், எலிசபெத் பென்னட், மேரி பென்னட், கேத்ரின் பென்னட். அவங்கள வந்து கிட்டின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் 5th ஒன் இஸ் லிடியா பென்னட். இந்த 5 டாட்டர்ஸ் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பென்னட்டுடைய டாட்டர்ஸ். ஸோ இந்த யூசுவலாவே தட் இஸ் அ சேயிங் இன் தமிழ், ரைட்? 5 பெண் பிள்ளைங்கள வச்சிருந்தா அரசர் கூட ஆண்டி ஆவாங்களாம். ஸோ இங்கேயுமே ஒரு மேரேஜ் அண்ட் தி செட்டில்மெண்ட் ஆஃப் தி கிட்ஸ் தான் ஒரு பிரைமரி இஷ்யூவா இருக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட்டுக்கு. அதுவும் மிஸ்ஸஸ் பெனட் அவங்க அம்மாவுக்கு வந்து அதுதான் உலகமே. எப்படா என்னோட 5 டாட்டர்ஸும் ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில செட்டில் ஆவாங்க, பீஸ்ஃபுல்லா அவங்க வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரைமரி எண்ணமாவே அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த கதை போக போகுது. இந்த நாவலுடைய ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன். அதுதான் நான் கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ ட்ரூத் universally acknowledged that a single man in possession of good fortune must be in demand of a wife. ஸோ என்ன அப்படின்னா, இந்த இந்த ஓப்பனிங் லைனே இந்த நாவலை பத்தி அழகா ப்ரொஜெக்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன், அதுவும் ஒரு சிங்கிள் மேன் வித் பொசிஷன் ஆஃப் குட் ஃபார்ச்சூன், வெல்த்தியா செட்டில் ஆயிருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன அவசியம் அப்படின்னா கல்யாணம், விச் மீன்ஸ் வைஃப். இதுதான் இந்த நாவலோடைய ஓப்பனிங் லைன். இந்த ஓப்பனிங் லைன் இந்த நாவலுடைய தீமை ரொம்ப அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நாவல் ஓப்பன் ஆகும்போது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் தே வர் திங்கிங் ஆஃப் தேர் டாட்டர்ஸ் ஃபியூச்சர். எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 5 பேருமே அன்மேரிடு. ஸோ அவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா லாங்பர்க் இன் ஹெட்ஃபோர்ட்ஷைர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, which is a 30 miles away from London. லண்டன்ல இருந்து 30 மைல் தூரத்துல இருக்கு. இந்த ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் they belongs to middle class family and they are not rich. ஏன்னா ஈவன் தோ அவங்க ரிச்சா இருந்திருந்தா மேபி அவங்களுக்கு ஒரு நல்ல சூட்டர்ஸ் கிடைச்சிருந்திருப்பாங்க. ஃபினான்ஷியலி அவங்க வீக்கா இருக்கிறதுனால அவங்கள தேடி அவங்களுக்கு நல்ல சூட்டர்ஸ், அந்த 5 டாட்டர்ஸ்க்கும் நல்ல சூட்டர்ஸ்லாம் வரல. இதுல குறிப்பா மிஸ்ஸஸ் பெனட் இருக்காங்கல்ல, வைஃப், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன தோணும்னா, என்னுடைய டாட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிச் ஃபேமிலில கல்யாணம் முடிச்சு போயிடணும். அதுதான் அவங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டா. அது நோக்கி தான் அவங்க எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, மித்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செகண்டரி. ஸோ அந்த 5 பேருடைய செட்டில்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு மேல் ஹையரர்ஸ் கிடையாது. ஆண் வாரிசு கிடையாதுல. ஸோ இந்த வீடு இப்ப இவங்க வச்சிருக்கிற அந்த எஸ்டேட் லாங்பர்ன்ல இருக்கிற அந்த எஸ்டேட் வந்து மேல் ஹையரர்ஸ் இல்லாததால அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவான மிஸ்டர் காலின்ஸ்க்கு தான் போக போகுது. அது வந்து இவங்களுக்குமே தெரியும். ஏன்னா மேல் இருந்தாதான் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா யாரு அந்த ஃபேமிலிக்கு மேல் ஹையரரோ க்ளோசஸ்ட் ரிலேஷனோ அவங்களுக்கு போகும். அப்படி வர்ற ஆளு தான் மிஸ்டர் காலின்ஸ். அவங்களுக்கு போயிடும். அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு கல்யாணம் முடிச்சு வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வேற இந்த ஃபேமிலிக்கு, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான மிஸ்டர் பெனட்டுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு நியூஸ் வருது. அந்த இவங்க இருக்கிற அந்த லாங்பர்னுக்கு பக்கத்து ஊருக்கு ஒரு ஹேண்ட்ஸமான வெல்த்தியான அன்மேரிட் மேல், ஐ மீன் பேச்சுலர் வந்து வர போறாரு. அவர் யார் அப்படின்னா மிஸ்டர் சார்ல்ஸ் பின்லே. அவர் வந்து ஒரு வெல்தி ஃபேமிலி. எங்க இருக்காருன்னா இவங்க இருக்கிற இடம் வந்து லாங்பர்ன். அதுக்கு பக்கத்துல நெதர்ஃபீல்ட் பார்க்குங்கிற ஒரு ஊர்ல, பக்கத்து ஊரு. அங்கதான் வந்து மிஸ்டர் சார்ல்ஸ் பின்லே வந்திருக்காரு. முக்கியமான விஷயம், அன்மேரிட், வெல்தி பர்சன் அண்ட் ஹேண்ட்சம், ரொம்ப ரொம்ப ஹேண்ட்சம். ஸோ இந்த அம்மாக்கு மறுபடியும் ஒரு கனவு யோசிக்கிறாங்க. இந்த 5 பிள்ளைல யாராவது ஒருத்தர் இவர் கல்யாணம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி மிஸ்டர் பெனட்ட போய் அவர் மிஸ்டர் சார்லஸ் வீட்ல விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் அண்ட் ஹலோ சொல்லி இன்ட்ரோ ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரும் போறாரு. போகி விசிட் பண்றாங்க. தே பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் விசிட்ல வந்து சும்மா பேசிக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வருது. அந்த அப்பா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டாரு. அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரு பால் நடக்க போகுது. எங்க அப்படின்னா மெரிட்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த பால் நடக்குது. பால் இஸ் நத்திங் பட் அ பார்ட்டி விச் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் டான்ஸ். அதுதான் ஒரு பார்ட்டி நடக்கும். டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க.
அப்புறம் யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் பால்னு சொல்றது. ஸோ மெரிட்டன்ல இருக்கு அப்படின்னோனே, இவங்களும் ரொம்ப ஆர்வமா போவாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, அவருடைய ஃபேமிலியும் வந்திருக்காங்க அப்படின்னோனே. அந்த பால்ல தான் அந்த அவருடைய ஃபேமிலி சார்ல்ஸ் பின்லேயோட ஃபேமிலி வந்து எப்படின்னா 2 சிஸ்டர்ஸ். ஒருத்தங்க வந்து மேரிட், இன்னொருத்தங்க அன்மேரிட். லூயிசா ஹர்ஸ்ட்ங்கிறவங்க மேரிட். ஏன்னா அவங்க சர்நேமே அழகா மாறி இருக்கு இல்லையா? நமக்கு விசிபிளா தெரியுது. ஸோ இன்னொரு அன்மேரிட் சிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா, கேர்லின் பின்லே. இவங்க வந்து அன்மேரிட். இதுல கேர்லின் பின்லேயோட கேரக்டர் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப கிளாஸ் கான்ஷியஸ். அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ்ன்னு அந்த கிளாஸ் கான்ஷியஸா பிஹேவ் பண்ணக்கூடிய ஆள். அன்மேரிட் இருக்காங்க. அப்புறம் இந்த பார்ட்டிக்கு அவர் முக்கியமா யார கூட்டிட்டு வர்றாருன்னா, அவருடைய குளோசஸ்ட் ஃப்ரெண்டான மிஸ்டர் ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி. இவரும் ஒரு அன்மேரிட். இவரும் ஒரு நல்ல ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு வெல்தி ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. ஸோ இவங்க இப்போ பின்லேயோட ஃபேமிலியும் அவருடைய ஃப்ரெண்டும் இன்ட்ரோ ஆகுறாங்க. இந்த என்டையர் ஊருக்குமே இன்ட்ரோ ஆகுறாங்க. எல்லாருமே அவரோட டான்ஸ் பண்றதுக்கு, அவர்கிட்ட பேசுறதுக்கு விரும்புறாங்க. யார்கிட்ட அப்படின்னா பின்லே கிட்ட. ஸோ இப்படியே போகுது. பின்லேக்கு வந்து யார் மேல அட்ராக்ஷன் வருது அப்படின்னா ஜேன் மேல. அவுட் ஆஃப் தி 5 டாட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டாட்டர்ஸ் ஆஃப் பெனட். அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஜேன் மேல இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. பார்ட்டில அந்த பொண்ணு கூட 2 ஆர் 3 டைம்ஸ் டான்ஸ் ஆடுறாரு. அவர்கிட்ட பேசுறாங்க. ஜேன் கிட்ட இவர் பேசுறாரு. இத பார்த்த உடனே அந்த சிஸ்டர்ஸ், அந்த 5 சிஸ்டர்ஸ விட அந்த மதர் பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி சார்ல்ஸ் பின்லேக்கு வந்து என்னோட ஜேன பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வெல்தி அவரோட லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு அவர் அந்த அம்மா கனவு கோட்டை கண்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மித்த இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, டார்சி வந்து வை டோன்ட் யூ டான்ஸ் வித் எலிசபெத், சும்மா எலிசபெத் கூட டான்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோடனே அவரு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரொம்ப ஹார்ஷா சொல்லிடுறாரு, நான் வந்து அவங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன். ஏன்னா ஷி பிலாங்ஸ் டு மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் கிடையாது. அவங்க கூட நான் டான்ஸ் ஆட மாட்டேன். அண்ட் மோர் ஷி இஸ் நாட் தட் மச் பியூட்டி, அட்மைரபிள் பியூட்டி அவங்கள்ட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொன்னது வந்து எலிசபெத்க்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அதே மாரி அவளுக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஷி ஹேட் ஆன் டார்சி என்ன அப்படின்னா, வை ஹி இஸ் வெரி கிளாஸ்ட், ஏன் அந்த கிளாஸிஸ்டா பிஹேவ் பண்றாரு, அப்புறம் ரொம்ப ப்ரைடு உள்ள ஆளா இருக்காரு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் டார்சி மேல எலிசபெத்க்கு உண்டாகுது. ஸோ அந்த பார்ட்டி வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடியல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஜேன் பக்கம் யாருடைய கண்ணு பட்டிருக்கு அப்படின்னா, மிஸ்டர் பிங்லேயோட கண்ணு பட்டிருக்கு. இது மட்டும் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அக்கேஷனலா எல்லா பார்ட்டிஸ்க்கும் போகிற எல்லா பார்ட்டிஸ்லயும் ஸ்லோவா என்ன ஆகுது அப்படின்னா, ஜேனும் இவங்களும் பாத்துக்கிறாங்க. ஜேனும் அவருடைய பில்லவடா இருக்கிறார்ல இப்போ ஒருத்தர் பின்லே, அவங்களும் பாத்துக்கிறாங்க. அதே மாரி எலிசபெத்தும் டார்சியும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற மாரி இருக்கு. நமக்கு ஒரு டவுட்ஸ் வரும். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பார்ட்டிஸ்க்கு போறாங்க அப்படின்னா, எல்லா அன்மேரிடுமே அந்த காலகட்டத்துல அன்மேரிட் விமன் வந்து இன் ஆர்டர் டு கெட் குட் ஹஸ்பண்ட், ஒரு நல்ல கல்யாணம் முடிஞ்ச வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக இந்த பால்ஸ்க்கு போறது ஃப்ரீக்வெண்டா போறது தான் அங்க பிராக்டிஸ். அதனால இவங்களும் போறாங்க. சோ இவங்க போற இந்த டார்சி போற பார்ட்டிஸ்க்கும் சரி, பின்லே போற பார்ட்டிஸ்க்கும் இந்த சிஸ்டர்ஸும் போற மாதிரி அமைது. தே ஆஃபன் மீட் அண்ட் தே டெவலப் குட் ரிலேஷன்ஷிப். யாருக்குன்னா ஜேனுக்கும் பின்லேக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகுது. அவங்க அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க, பேசுறாங்க, பார்ட்டில பாத்துக்கிறாங்க. அண்ட் தே வில் டு டான்ஸ். 2 பேரும் விருப்பப்பட்டு டான்ஸ் ஆடுறத எல்லாராலையும் விட்னஸ் பண்ண முடியுது. ஆனா இதுவே வந்து டார்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் எலிசபெத் மேல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இருக்குல்ல, இந்த பொண்ணு வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு செகண்டரி தாட் இருந்ததுல, அந்த தாட் மாற ஆரம்பிக்குது. இப்போதான் அந்த பொண்ணு எலிசபெத் மேல உள்ள அந்த விட்னஸ், அந்த பொண்ணு பயங்கர நாலேஜபிள் அண்ட் பியூட்டி ஆல்சோ. அந்த 5 டாட்டர்ஸுமே அழகா இருப்பாங்க. அண்ட் இந்த எலிசபெத் வந்து அழகாவும் இருப்பாங்க, பயங்கர நாலேஜபிளாவும் இருப்பாங்க. அந்த அந்த பொண்ணுடைய எலிசபெத்தோடைய யுனிக் குவாலிட்டியான அந்த விட்னஸ வந்து அவர் இப்பதான் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வந்து சொல்லல. ஆனா ஸ்லோலி ஹி கெட்ஸ் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் ஜேன், சாரி எலிசபெத். ஆனா எலிசபெத்துக்கு வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்னன்னா, இவர் ரொம்ப பெருமைக்காரரு, கிளாசிஸ்டா இருக்காரு, கிளாஸ் பாக்குறாரு. அந்த ஹர்ட் வந்து இருந்துட்டே இருக்கு. சோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நெதர்ஃபீல்ட்ல நடக்கிற ஒரு பார்ட்டிலயும் இட் ஹேப்பன் டு மீட். அவங்க மறுபடியும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ வந்து எலிசபெத் கூட ஆடுறதுக்கு அவர் விருப்பப்படுறாரு. யாரு? டார்சி. ஆனா இந்த பொண்ணு நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. சோ இது வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா,
இப்போ வந்து தப்பா புரிஞ்சுக்கல. டார்சி தப்பா புரிஞ்சுக்கல. பரவால்ல. இந்த பொண்ணு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, டீசென்ட்டா நடந்துக்குது. அவளுக்கு வந்து ஹி ஒரு டிக்னிட்டி இருக்கு அப்படிங்கிறத மாரி தான் எடுத்துக்குவாரு. ஆனா இந்த அம்மாக்கு தான் அந்த எண்ணம் மாறவே மாறாது. அவர் ஒரு பிரைடு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். சோ அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஜேனும் அம் அவருடைய பிளவரான பின்லே இருக்காங்கல்ல. சோ பின்லே வந்து அவருடைய வீட்டுக்கு நெதர்ஃபீல்ட் போயிருவாரு. சோ இந்த அம்மா வந்து பார்க்கறதுக்காக போவும். போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிராவல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அந்த அம்மா சிக் ஆயிரும். ஜேன் ஃபால்ஸ் இல். சோ என்ன ஆகும் அப்படின்னா, இட் ஹேப்பன் டூ ஸ்டே. அந்த இடத்துல தங்கி ஓய்வு எடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிட்டு தான் திரும்ப அவங்க ஊருக்கு வர முடியும். சோ அதனால அங்க தங்குறாங்க. தங்கும்போது அவங்க அம்மாக்கு அதனால தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. என்னோட ஸ்டே வந்து இங்க ஒரு 2, 3 நாள் புரலாங் ஆகும். நீடிக்கும். சோ அதனால எனக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு நீங்க எலிசபெத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எலிசபெத்தும் அவங்களுடைய சிக்கா இருக்கிற அவங்களுடைய சிஸ்டர பார்க்கறதுக்கு நெதர்ஃபீல்டுக்கு போறாங்க. ஆனா இந்த இந்த பொண்ணு போகும்போது வெதர் ரொம்ப பேடா இருக்கும். யார் போகும்போது? எலிசபெத் போகும்போது. அவ வந்து சேரும் சகதியுமா அந்த வீட்ல போய் நிப்பா. நெதர்ஃபீல்டு வீடு ஒரு பெரிய, பெரிய மேன்ஷன். ஒரு பெரிய பங்களா. சோ அங்க இவ போறா. அந்த அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, பின்லேயோட சிஸ்டர்ஸ். அவங்க வந்து இவள நல்லா வார்மா வெல்கம் பண்ணல. அவங்க வந்து இழிவாவே பேசிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் டிஃபரன்ஸ நவ் அண்ட் தென் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த மாரி வீடுலாம் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சஃபிஸ்டிகேட்டட் லைஃப் நீங்க வாழ்ந்தது கிடையாது. இந்த மாதிரி எப்பயுமே அவங்க மிடில் கிளாஸ்ங்கிறத பின் பாயிண்ட் பண்ணிட்டு இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. ஆனா வேற வழி கிடையாது. அவங்க அங்க இருந்து ரெக்கவர் பண்ணிட்டு தான் போ முடியும். சோ அவங்க அங்க இருக்காங்க. ஆனா எலிசபெத்தோட ஃபிராங்க்னஸ் யாரை மாதிரி ரொம்ப ஃபிளாட்டரியா அவ பேசாம, அந்த ஃபிராங்க்னஸ் வந்து அ டார்சிய வந்து கவருது. டார்சி வந்து அட்ராக்ட் ஆகுறாரு. பரவாயில்லையே இந்த பொண்ணு பயங்கர ஃபிராங்கா பிஹேவ் பண்றாளே! அப்படின்னு நெனச்சுட்டே இருக்காங்க. சோ இந்த ஸ்டே அவங்களுக்கு புடிக்கல. இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம், ஆ இந்த பொண்ணு எலிசபெத் வந்து அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. "ப்ளீஸ் செண்ட் அ கேரேஜ் சோ தட் வி கேன் கம் தேர் சேஃப்லி." நீங்க எங்களுக்கு ஒரு கேரேஜ் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா என்ன நெனைக்கிறாங்கன்னா, இன்னும் 2, 3 நாள் தங்கி ரொம்ப க்ளோஸ் ஆகட்டும் ஜேனும், பின்லேவும் நெனைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் கல்யாணம் ஆனா போதும் அந்த பொண்ணுக்கு. சோ, இது உங்களுக்கு லேட்டரா தான் தெரியுது. என்ன பதில்ஸ் குடுக்குறாங்கன்னா, இந்த எலிசபெத்துக்கும், ஜேனுக்கும் டியூஸ்டே வரைக்கும் நமக்கு வந்து கேரேஜ் கிடைக்காது. சோ, நீங்க அங்க இருங்க. அதுக்கப்புறம் கேரேஜ் வரும்னு நெனைக்கிறாங்க. இந்த சிஸ்டர்ஸ்ல எலிசபெத் ரொம்ப ஷார்ப்பா என்ன முடிவு பண்றாங்கன்னா, பின்லேயோட கேரேஜ வாங்கி பாரோ பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துர்றாங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்தோனே, இட் இஸ் அ ஷாக் ஃபார் மிஸ்ஸஸ் பென்னட். ஐய்யய்யோ! நம்ம ஒரு பிளான் பண்ணா, இந்த பிள்ளைகள் ஒரு மாரி ஒரு பிளான் பண்ணி இங்க வந்துருச்சே! அப்படின்னு நெனைக்கிறாங்க. அண்ட் அந்த சீனும் அப்படியே முடியுது. அதுக்கப்புறம் இவங்க இங்க நெதர்ஃபீல்ட்ல இருந்து இங்க வரும்போது, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரும்போது அவங்க யார பார்க்குறாங்க அப்படின்னா, அ மிஸ்டர் காலின்ஸ பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். அவர் ஒரு கிளர்ஜி பெர்சன். ஆனா என்ன அப்படின்னா, அவருடைய பிஹேவியர் ரொம்ப ரிலிஜியஸாவும், பயஸாவும் இருக்காது. ஒரு கிளர்ஜி பெர்சன் எப்படி இருக்கணும்? ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருக்கணும். நெறைய பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது. ரொம்ப சிம்ப்ளஸ்ட் லைஃப் வாழணும். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வாழ்க்கை தான் மிஸ்டர் காலின்ஸ் வாழ்வாரு. ரொம்ப மணி மைண்டடா இருப்பாரு. உலக ஆசைகள் அவருக்கு ரொம்ப இருக்கும். சோ இவரு எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா, ஏன்னா அவருக்கு தெரியும். இந்த லாங்போர்க் எஸ்டேட் வந்து மிஸ்டர் பென்னட்டோடைய காலத்துக்கு அப்புறம் நமக்கு வரப்போதும். அப்போ அத பத்தி பேசுறதுக்கும், பேசிட்டு நான் உங்க டாட்டர்ஸ்ல ஜேன வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ இது இங்கேயே இருக்கும்ல. இந்த அசெட் வந்து இந்த சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உங்க அம்மா சொல்றாங்க, "இல்ல ஜேன் இஸ் கோயிங் டூ கெட் என்கேஜ்ட் வெரி சூன்." ஏன்னா அவங்க யார மனசுல நெனச்சுட்டு சொல்றாங்க அப்படின்னா, சார்ல்ஸ் பின்லேவ நெனச்சுட்டு சொல்றாங்க. சோ இப்படி சொன்ன உடனே அவங்க யார கிட்ட உடனே இன்டென்ஷன மாத்துறாங்கன்னா, அப்ப நான் எலிசபெத்த மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மிஸ்டர் காலின்ஸ் வந்து சொல்றாரு. எலிசபெத் வந்து செட் நோ. ஸ்ட்ரைட் நோ. இல்ல முடியாது. அப்போ மிஸ்டர் காலின்ஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இட் இஸ் அன் இன்சல்ட். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நம்ம கேட்கிறோம், இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு, அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னோனே, பயங்கர இன்சல்ட்டிங் ஆயிருது. இது அவரோட மேல் ஈகோவ டச் பண்ண மாரி ஃபீல் பண்றாரு. ஹி கோஸ் பேக். அவருடைய இடத்துக்கு மறுபடியும் போயிறாரு. போயிட்டு யார வேக வேகமா ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, சார்லட் லூகாஸ். இந்த பொண்ணு யாரு அப்படின்னா, த குளோசஸ்ட் ஃபிரெண்ட் ஆஃப் எலிசபெத் இருக்காங்கல்ல, அவங்களுடைய குளோசஸ்ட் ஃபிரெண்ட். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அந்த கல்யாணமும் நடக்க போகுது. இந்த சார்லட் லூகாஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் நைட், ஒரு சோல்ஜர் இருப்பாங்கல்ல, அந்த நைட்டுடைய அவர் ரொம்ப புவர் உடைய டாட்டர். இவங்க ஏன் இந்த கல்யாணத்துக்கு மிஸ்டர் காலின்ஸ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ்.
நிறைய அமௌண்ட் கொடுத்து இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு சார்லட்டோடைய அப்பா கிட்ட பணம் கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி புவர். ஸோ அப்ப அவங்களுக்கு வந்த ஒரு ஆஃபரை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து சொல்றாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டான எலிசபெத் கிட்ட. சார்லட் வந்து சொல்றாங்க, இதனாலதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இன்னொன்னு எங்க அப்பாவுக்கு எனக்கு செலவு பண்ணி ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. சோ எனக்கு வந்த ஆஃபர்ல இது ஒரு பெட்டர் ஆஃபர். சோ ஐ சூஸ் திஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகி நடக்குது. அப்போ சார்லட் சொல்றாங்க, யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பப்போ என்ன வந்து பாரு அப்படின்றாங்க. ஓகே அப்படிங்கிற ப்ராமிஸையும் எலிசபெத் வந்து அவங்க ஃப்ரெண்டான சார்லட் லூகாஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, பிங்லே வந்து பிங்லேவும் அவருடைய குடும்பமும் அவருடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எங்க போறாங்க அப்படின்னா லண்டனுக்கு போறாங்க. போகும்போது ஜேனுக்கு ஒரு லெட்டர் வருது. பிங்லேவும் எழுதுறாரு, அவருடைய சிஸ்டர் கேரலினும் எழுதுறாங்க. நாங்க இனிமே நெதர்ஃபீல்டுக்கு வரப்போறது இல்ல. ஆக்சுவலி நெதர்ஃபீல்டுங்கிறது அவங்களுடைய ஓன் ஹவுஸ் கிடையாது, ரெண்டட் ஹவுஸ். அப்ப நாங்க நெதர்ஃபீல்டுக்கு இனிமே வரமாட்டோம், நாங்க எங்களுடைய இடமான லண்டனுக்கே வி ஆர் கோயிங் பேக் அண்ட் வி நெவர் கம் ஹியர் அப்படிங்கிற லெட்டர் எழுதிருவாங்க. இந்த லெட்டரை பார்த்த உடனே ஜேனுக்கு வந்து அவங்களுடைய ட்ரீம் ஆஃப் மேரிங் மிஸ்ஸஸ் சார்ல்ஸ் பின்லே அது வந்து கொலாப்ஸ் ஆயிருது. ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னோட ஃபியூச்சர் அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா டார்சி. டார்சே தான் ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லி பின்லேவையும் அவங்க குடும்பத்தையும் அங்க கூட்டிட்டு போறாரு லண்டனுக்கு. சோ ஆனா அவர் வந்து இந்த சீரியஸ்னஸ் எல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த 2 பேரும் இவ்வளவு சீரியஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, சார்ல்ஸ் பின்லேயும் ஜேனுங்கிறவங்கலாம் தெரியாது. அவர் என்ன நினைப்பாருன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேட்ச் ஆகாது, சோ பெட்டர் வீல் கோ, வி ஹேவ் சம் அதர் ஒர்க்ஸ் தேர்னு இந்த குடும்பத்தை அப்படியே கூட்டிட்டு போயிடுறாரு. இதுக்கு யாரும் உடந்தை அப்படின்னா கேர்லின். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கேர்லின் வந்து ஒரு பயங்கர ரேசிஸ்ட். சோ அதனால அவளும் ஒரு காரியமா இதை ஒரு மனசுல வச்சுட்டு தான் நாங்க ஊருக்கு போறோம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ பெட்டர் அவங்க எல்லாரும் லண்டனுக்கு போயிடுறாங்க. நெதர்ஃபீல்ட்ல இனிமே அவங்க இல்ல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. சோ ஜேன் வந்து பயங்கர அப்செட் ஆறாங்க. நம்மளோட லைஃப் என்னவாக போகுதுங்கிற ஒரு கேள்விக்குறியில இருந்துட்டே இருக்காங்க. இந்த மீன் டைம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, லாங்பர்னுக்கு நிறைய மிலிட்டரி பீப்புள் வந்து அங்க ஸ்டே பண்றாங்க. அங்க உள்ளவங்களோட இந்த 5 டாட்டர்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது. ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். அடிக்கடி போய் சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இப்படி ஃப்ரெண்ட் ஆனவர் தான் மிஸ்டர் விக்ஹாம். யாருக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு? எலிசபெத்க்கு ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அவங்க அடிக்கடி பேசிக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியா அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து மூவ் ஆகுது. அப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போதுதான் விக்ரம் கண்டுபிடிக்கிறாரு, டார்சிய எலிசபெத்க்கு பிடிக்கல அப்படின்னு தெரியுது. புரிஞ்சுக்கிறாரு அந்த பேச்சுல. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை அப்படின்னா, எனக்கும் வந்து யார பிடிக்காதுன்னா டார்சிய பிடிக்காது. வை? பிகாஸ் அவரு என்னுடைய அப்பா கிட்ட இருந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ ஏமாத்தி வாங்கிட்டாரு. என்னோட ப்ராப்பர்ட்டிஸ அவர் இன்ஹெரிட் பண்ணிட்டாரு. அப்போ எனக்கு அவர் அதனால பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். சோ இத கேட்ட உடனே எலிசபெத்க்கு ஏற்கனவே டார்சி மேல என்ன ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருந்தது? ஒரு கிளாசிஸ்ட். அதே மாதிரி அவர் ஒரு பிரைடான ஆளுன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தது, ஒரு பேட் ஒப்பீனியன். இப்ப இது வந்து இட் ஆட்ஸ் ஆன், அந்த தப்பான ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனை ஆட் ஆன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்ப சொல்லுவாங்க மிஸ்ஸஸ் கார்டினர். மிஸ்ஸஸ் கார்டினர் யாரு? எலிசபெத்தோடைய அத்தை. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நீ இந்த விக்ரம் கிட்ட கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா அவன் வந்து மிஸ் கிங்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண போறானா, நீ வந்து க்ளோஸ் ஆயிடாத ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு வார்ன் பண்ணுவாங்க. ஆனா உண்மையில என்ன அப்படின்னா, விக்ரம் மேல இவளுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்லி இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். சோ அதுவும் அந்த மிஸ் கிங்குங்கிற பொண்ணு 1000 பவுண்ட்ஸ் 10,000 பவுண்ட்ஸ் கொடுத்து இவனை கல்யாணம் பண்ண போறாளாம். நம்மளால அதெல்லாம் முடியாது, நீ கொஞ்சம் கவனமாயிரு அப்படிங்கிற அட்வைஸை மட்டும் மிஸ்ஸஸ் கார்டினர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எலிசபெத் வந்து ஹங்ஸ்ஃபோர்ட்க்கு போறாங்க. யாருன்னா அவங்களுடைய புதுசா கல்யாணம் முடிஞ்சதுல அவங்களுடைய ஃப்ரெண்டு இல்லையா, அவங்கள பார்க்க போறாங்க. அங்க அதாவது மிஸ்டர் காலின்ஸோட வீட்டுக்கு போறாங்க. போய் பார்க்கும்போது அங்க யார சந்திக்கிறாங்க அப்படின்னா, லேடி கேத்ரின் டி பாக் அப்படிங்கிறவங்கள சந்திக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா, இந்த லேடி கேத்ரின் இஸ் ஆண்ட் ஆஃப் டார்சி. டார்சியோட அத்தை. அண்ட் மோர் இவர் இருக்காருல்ல மிஸ்டர் காலின்ஸ், அவங்களுடைய பினான்சியல் சப்போர்ட் கொடுக்குற ஆளு. சோ இவங்க இவங்க இவங்கள அவங்க சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது லேடி கேத்ரினை பாக்குறதுக்காக இங்க யாரு வரா அப்படின்னா டார்சி வராரு. அப்ப டார்சிக்கு எலிசபெத்தை பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இது அமைது. அடிக்கடி வராரு, பேசுறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, டார்சி வந்து எக்ஸ்பெக்டே பண்ணாத நேரத்துல எலிசபெத் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு ப்ரப்போசலை கொடுக்குறாரு. ஆனா இத வந்து எலிசபெத் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க தான்
ஜேனும் பிங்லேவும் பிரியறதுக்கு காரணம் நீங்க அவனை லண்டனுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க. சோ இப்ப ஜெயின் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறான்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அவங்களுடைய லவ் வந்து பிரியறதுக்கு காரணம் நீங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க எவ்வளவு மோசமானவரு, விக்ரமோட விஷயத்துல நீங்க எவ்வளவு மோசமானவர்னு எனக்கு தெரியும். நீங்க அவரை ஏமாத்தி தான் அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சோ ஐ டோன்ட் மேரி யூ, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் கனெக்ஷன் எனிமோர் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. சோ சொல்லிட்டு யார வேணா கல்யாணம் பண்ணுவேன், ஆனா நீங்க தான் உலகத்திலேயே கடைசி மேன்னா உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு அவ வெறுப்ப வந்து சொல்லிடுறா. சோ இதுல இருந்து டார்சி போயிடுறாரு. போயிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அந்த பொண்ண நேரா தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு லெட்டர் கையில குடுக்குறாரு. அந்த லெட்டர்ல தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தன்ன பத்தின நெகட்டிவ் கனோடேஷன்ஸ்க்கான பதில்கள குடுக்குறாரு. நீங்க நெனைக்கிற மாரி இல்ல. உண்மையிலே வாட் இஸ் ட்ரூத்ங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, நான் வந்து தி லவ் பிட்வீன் சார்ல்ஸ் பிங்லே அண்ட் ஜேன் வந்து இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நான் நெனைக்கல. ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் அண்ட் ஐ டிட்ன்ட் பிலீவ் தி லவ் இஸ் திஸ் மச் சீரியஸ். இவ்ளோ சீரியஸ்ன்னு நான் எதிர்பார்க்கல. 1. நான் தான் கூட்டிட்டு போனேன் ஒத்துக்கிறேன். ஆனா அது இவ்ளோ சீரியஸா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன நெனச்சேன்னா, சீரியஸா இல்லன்னா எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்? அது எல்லாரையும் ஹர்ட் பண்ணும்ல அப்படின்னு நெனச்சு தான் கூட்டிட்டு போனேன். 1. 2வது எதுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறாரு அப்படின்னா, நீங்க விக்ரம வச்சு என்ன ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அவருடைய லேண்ட் எல்லாம் நான் அபகரிச்சுட்டேன். அவருடைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நான் அபகரிச்சுட்டேன்னு. தட் இஸ் கம்ப்ளீட்லி எ லை. அவன் ஒரு பெரிய லயர். அவனுடைய லைய நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா, இந்த விக்ரம் யாருன்னா, டார்சையோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அந்த மேனேஜருடைய பையன். என்னுடைய அப்பா வந்து அ அந்த மேனேஜர் மேல ரொம்ப ஃபாண்டா இருப்பாரு. ரொம்ப பிரியமா இருப்பாரு. அதனால அப்பப்போ அவருக்கு பினான்சியல் சப்போர்ட்ஸ் குடுப்பாரு. நெறைய அ படிக்கிறதுக்கு அவங்க குழந்தைங்களோட படிப்புக்குலாம் உதவுவாரு. இப்படிதான் இருந்துட்டு இருந்தது. இந்த இந்த விக்ரம் என்ன அப்படின்னா, அ கிளர்ஜி பெர்சனா போ வேண்டியவன், நான் போக மாட்டேன்னு சொல்லிடுறான். போக மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, 3000 பவுண்ட்ஸ் வந்து பைசா வாங்கிக்கிறான். யார்கிட்ட வாங்கிக்கிறான்னா, டார்சே கிட்ட வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அந்த பைசா முடியிற வரைக்கும் அவர டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பைசா முடிஞ்சதுக்கு அப்புறம், இன் ஆர்டர் டூ லீட் அ வெரி ஹை லைஃப், அ ஹை பினான்சியலி ஸ்டேபிள் லைஃப், அவருடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, டார்சியோட தங்கச்சி ஜார்ஜினா, அவங்கள அந்த பொண்ணுக்கு அப்ப 15 வயசு தான். அவ கூட அவள எலூவ் பண்ணிட்டு போயிரலாம். அப்ப எலூவ் பண்ணா கட்டாயம் பணம் வரும்ல. பணத்துக்காக அவள எலூவ் பண்ணிட்டு போயிடலாங்கிற மாரி ஒரு பிளான் வச்சிருந்தான். நான் அத கண்டுபிடிச்சுட்டேன். அதுல இருந்து தான் அவனுக்கு என்ன பிடிக்காது. சோ இவங்களுடைய லவ்வுக்கு வந்து நான் தான் வந்து பிரிச்சு வச்சேங்கிறதுனால என் மேல கோவமா இருக்கான். என்ன பத்தி நெகட்டிவா இப்படி சொல்றானே தவிர, நான் அவனுடைய இடத்த வந்து அபகரிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இத சொன்ன உடனே இட் வாஸ் ரியலி அ ஷாக் ஃபார் எலிசபெத் தட் நம்மளுடைய பிரெஜுடிஸ் நம்ம இத்தன நாள் அவங்கள தப்பா காரணமே இல்லாம நெகட்டிவா தப்பா யோசிச்சது ரொம்ப தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பதான். இதுக்கு இடையில தான் இவங்களுடைய 5த் சிஸ்டர் இருக்காங்கல்ல, எலிசபெத்தோட 5த் சிஸ்டர். அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்னார்டோட 5வது டாட்டர். லிடியாக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வருது. என்ன இன்விடேஷன் அப்டின்னா, ப அ நெறைய ஆஃபீசர்ஸ் இருந்தாங்கல்ல, வந்து தங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அந்த ஆஃபீசர்ஸ்ல ஒருத்தவங்களுடைய வைஃபோட கொஞ்ச நாள் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த பொண்ணு சொல்றா, எலிசபெத் சொல்றா, "இல்ல லிடியா இஸ் டூ யங். இந்த மாரி ரிலேஷன்ஷிப்லலாம் முடிவெடுக்கிறதுக்கு அவ ரொம்ப யங்கு. அவள வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம். அனுப்பாதீங்க" அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து அனுப்பிருவாரு. சோ இந்த பொண்ணு லிடியா என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஷி கோ அண்ட் ஹேட் அ ஸ்டே வித் தி யங் ஆஃபீசர்ஸ் வைஃப். அங்க வந்து தங்கி இருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளான் பண்றாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்டினர் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு டூர் மாரி போலாம். ஒரு ஒரு பிக்னிக் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதுல யாரும் இருக்காங்கன்னா, எலிசபெத்தும் இருக்காங்க. சோ போகுற டைம்ல திடீர்னு அவங்களுடைய பிளான் கேன்சல் ஆகுது. அவங்க எங்க போலாம்? அந்த ட்ரிப்ப ஷார்ட் ஆக்கி எங்க போலாம்னு முடிவு பண்றாங்க அப்படின்னா, ஆ டர்பைஷயர்ல போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது எங்க இருக்குன்னா, அதுக்கு பக்கத்துல தான் எஸ்டேட் இன் பெம்பர்லி இருக்கு. இங்க இந்த எஸ்டேட் யாருடையது அப்டின்னா, டார்சேயோட எஸ்டேட். ஸோ அங்க போறாங்க. அவங்க முதல்ல எங்க போணும்னு டிசைட் பண்றாங்க. லேக் டிஸ்ட்ரிக்ட்க்கு டூவா போணும்னு முடிவு பண்றாங்க. அண்ட் லேட்டர் ஆன் ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்களுடைய டூவ வந்து சுருக்குறாங்க. எங்க போறாங்க அப்டின்னா, அ டெர்பைஷயருக்கு போணும்னு முடிவு பண்றாங்க. அந்த டெர்பைஷயர்ல இருந்து டார்சேயோட எஸ்டேட்டான பெம்பர்லி வந்து ரொம்ப பக்கம். ஸோ அங்க போகலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப அங்க போறாங்க. டார்சியோட வீடுகள் எல்லாத்தையும் விசிட் பண்றாங்க. அப்ப கூட எலிசபெத் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. டார்சி அங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த போய் அவங்க ஃபேமிலியோட விசிட் பண்றாங்க.
அப்போ வந்து சடனா உங்களுக்கு யார இன்ட்ரோ ஆகுறாங்க அப்படின்னா, மிஸ் ரெனால்ட்ஸ்ன்னு ஒருத்தங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, ஹவுஸ் கீப்பர். டார்சியோட வீட பாத்துக்கிற ஹவுஸ் கீப்பர். அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து நான் டார்சிய பாத்துருக்கேன். டார்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆளு. அதே மாரி ஓனர் ஆனதுக்கு அப்புறமும் எங்ககிட்ட அதே அன்போடையும், பாசத்தோடையும் நடந்துக்குவாரு. டிக்னிட்டி மெயின்டெயின் பண்ண மாட்டாரு. அப்படிங்கிற மாரி நல்ல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. சோ அப்ப மறுபடியும் ரியலைஸ் பண்றாங்க. மை ஜட்ஜ்மென்ட் இஸ் ராங். நான் வந்து தப்பா வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த டைம்ல அங்க டார்சி வந்து வராரு. டார்சி வந்து அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, எலிசபெத்தையும், எலிசபெத்துடைய ஃபேமிலியையும் தே ஆஸ்க் ஃபார் அ டீ. ஒரு ஈவினிங் டீக்கு வர சொல்றாங்க. சோ நல்லா பேசிக்கிறாங்க. சோ இப்படிதான் ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது இந்த 2 ஃபேமிலிஸ்க்கும். சோ எலிசபெத் வந்து அன்னைக்கு டின்னர் இன்விடேஷன் அவங்களுக்கு வருது. அந்த டின்னருக்கு போறாங்க. கரோலின் ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அண்ணன் வந்து இந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்கிறத ஃபீல் பண்றான். எப்பலாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அப்பலாம் அந்த பொண்ணுடைய கிளாஸ பத்தி, மிடில் கிளாஸ்ல அத இன்சிஸ்ட் பண்ணி சொல்றா. ஆனா வந்து கொஞ்சம் கூட டார்சி வந்து அத காது குடுத்து கேட்கல. பயங்கர லவ் இப்ப டார்சிக்கு எலிசபெத் மேல. சோ அதே மாதிரி அந்த ஆண்ட் இருக்காங்கல்ல, டார்சியோட ஆண்ட் உன்ட்ட வந்து டார்சிய சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணா அப்டின்னா, நீ ஓகே சொல்லாத. அப்டிங்கிற மாரியும் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மீன் டைம் என்ன நடக்குது அப்டின்னா, ஆ ஒரு லெட்டர் வருது. யார்கிட்ட இருந்து வருதுன்னா, ஜேன் கிட்ட இருந்து எலிசபெத்துக்கு ஒரு லெட்டர் வருது. என்ன லெட்டர்னா, லிடியா வந்து விக்ஹம் கூட எலூப் ஆயிட்டாங்க. அப்போ எங்க தேடியும் கிடைக்கல. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல. அப்டிங்கிற ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது. ரொம்ப எலிசபெத் டவுன் ஆயிடுறாங்க. ஏன்னா, இட் இஸ் அ டிஸ்கிரேஸ் ஃபார் த ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு இது ஒரு டிஸ்கிரேஸ். எலூப்மென்ட்ங்கிறது ஒரு பயங்கர டிஸ்கிரேஸ். அப்போ இத நம்ம எப்படி சரி பண்ண போறோம்? அந்த கப்பிள்ஸ வேற தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் டார்சி என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து அந்த கப்பல கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பல கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சுட்டு அ அவங்க அத்தை, மாமா இருக்காங்கல்ல, கார்டிமர்ஸ் அவங்க கிட்ட இருந்து லெட்டர் போகுது பென்னட்டுக்கு. என்ன அப்டின்னா, மிஸ்டர் அண்ட் மிஸஸ் பென்னட்டுக்கு லெட்டர் போகுது. அந்த கப்பல கண்டுபிடிச்சாச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்கான ஆனுவல் அந்த பைசா குடுக்கணும்ல, அதுவும் வந்து செட்டில் பண்ணிட்டோம். அப்டின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இந்த மிஸ்டர் கார்டினர்ஸ் தான் இந்த அமௌண்ட் எல்லாம் குடுக்குறாங்க போல அப்டின்னு நெனச்சுக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நியூ கப்பிள்ஸ் வந்து இங்க வராங்க. எங்க வராங்க? அவங்களுடைய ஓன் இடத்துக்கு. சரியா? லாங்பர்குக்கு வராங்க. எலிசாவும் சாரி லிடியாவும் ஆ அந்த பெர்சனும் வராங்க. லிடியாவும், விக்ஹமும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா அவங்கள யாரும் வார்மிங்கா வெல்கம் பண்ணல. அப்போ ஆனா இட் ஹேப்பன்ஸ். அந்த பொண்ணுக்கு வந்து அவளுடைய அக்காவான எலிசபெத் கிட்ட பேச டைம் கிடைக்கும்போது சொல்றா. "என்னோட கல்யாணத்துக்கு யாரு வந்திருந்தா தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. "டார்சியும் வந்திருந்தாரு." அப்படின்னோனே தான் அவங்க அத்தை கிட்ட கேட்பா. "உண்மையிலே இந்த கல்யாணத்துக்கு யாரு காரணம்?" அப்படின்னு கேட்கும்போது, "உண்மையிலே இந்த கல்யாணத்துக்கு டார்சி தான் காரணம். டார்சி தான் ஒரு பெரிய அமௌண்ட்ட குடுத்து அவன கன்வின்ஸ் பண்ணி விக்ஹம கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் இந்த கல்யாணம் வந்து நடக்குது." அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. சோ, ஓ! இது தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப அம் சூதிங்கா இருக்கு. நம்மளுடைய கனோடேஷன் தப்புன்னு தோணுது. ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷன் அவர் மேல உருவாகுது டார்சி மேல, எலிசபெத்க்கு. சோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, எலிசபெத் எல்லாரும் சொன்னாங்கல்ல, அந்த டின்னர்ல உனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இவரு நீ அக்செப்ட் பண்ணிக்காதன்னு. ஆனா உண்மையிலே அவர் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. இவ ரொம்ப யார பத்தியும் கன்சிடர் பண்ணாம அந்த ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கிருவா. சோ அடுத்து என்ன ஆகுது அப்டின்னா, ஜேன் அண்ட் பின்லே. பின்லேயும் வந்துர்றாரு. வந்து நான் ஜேன் மேல இன்னும் இன்ட்ரஸ்டடா இருக்கேங்கிற விஷயத்த சொல்றாரு. சோ இந்த 2 கப்புலும் சரி, எலிசபெத் அண்ட் டார்சியும் தே யுனைட்டட் அந்த சேம் டே அவங்களுக்கு காலையில கல்யாணம் நடக்குது. 2 கப்பலுக்குமே ஒரே நாள்ல கல்யாணம் நடக்குது. இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாரு அப்டின்னா, மிஸ்ஸஸ் பென்னட். ஏன்னா 3 டாட்டர்ஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல 2 டாட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ரிச்சானவங்கள கல்யாணம் முடிச்சிருக்காங்க. சோ பயங்கர சந்தோஷம். அப்புறம் கொஞ்ச நாள்ல பிங்லே வந்து ஒரு எஸ்டேட்ட வேற வாங்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹைஃபையா செட்டில் ஆகுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவங்களோட ஹேப்பியான மேரேஜோட பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் எண்ட் ஆகுது. இப்ப நம்ம ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன விட அ இந்த டைட்டில் பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ்ங்கிறது ரொம்ப ஆப்ட்டான டைட்டில் இல்லையா? அவங்களுடைய டார்சியோட பிரைடும் சரி, அ எலிசபெத்தோடைய பிரெஜுடிஸும் சரி. இட் இஸ் அ ராங் ஒன் அண்ட் ஃபைனலி அவங்க கப்புள் ஆகுறாங்க. ரொம்ப சந்தோஷமா, பீஸ்ஃபுல்லா செட்டில் ஆகுறாங்க. வித் திஸ் நோட் ஆஃப் ரெகன்சிலேஷன் எல்லாரும் அவங்களுடைய பழைய பாஸ்ட் அண்ட் இன்சல்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு புது லைஃப ஸ்டார்ட் ஆகுறதோட பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் எண்ட்ஸ். So, coming back to the question session. First question.
ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Who is the first character to propose a marriage to Elizabeth Bennet? Elizabeth Bennetக்கு யார் first marriage proposal கொடுக்கிறா? Yes, your answers are right. Is Mr. Collins. ஆனா எலிசபெத் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. Good. Next. Who is Mr. Darcy's closest friend and romantic interest of Jane Bennet? டார்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு, அப்புறம் ஜேனுடைய ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் யார்? இது ரெண்டுமே ஒரே ஆள் தான். அந்த ஆள் யாரு? Yes, it is good. It is Mr. Bingley. Then third one, complete the quotation. And the first line of the text காமிச்சேன்ல, இந்த புக்கோடைய first line, அதுல it is truth universally acknowledged that a single man in a position of a good fortune must be in want of dash. இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணு. ஸோ இந்த ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் வந்து லேட்டர் ஆன் நிறைய ஃபிலிம் மாடுலேஷன்ஸ்ல வந்தது. ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் 1940s வந்து வந்தது. அதை யாரு ஸ்டார் பண்றாங்க அப்படின்னா ஒரு பழைய ஆர்டிஸ்ட வச்சு எடுக்கிறாங்க. அப்புறம் 2005ல மறுபடியும் அதை ரீடூ பண்றாங்க. அதுல கிரீர் கார்சனும் லாரன்ஸ் ஆலிவரும் அந்த எலிசாவோட கேரக்டரும் டார்சியோட கேரக்டரும் பிளே பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு அடாப்ஷன் வருது, ஒரு சீரீஸா வருது. அதுல யார ஷேர் பண்றாங்கன்னா கெய்ரா கின்லையும் மேத்யூ மேக்ஃபெடனும் பண்றாங்க. ஸோ நிறைய பிலிம்ஸும் வந்திருக்கு அண்ட் சீரீஸாவும் இந்த ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ் வந்து ஃபிலிமாவும் அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் ஹேவ் எ லுக். ஸோ வித் திஸ் வி வைண்ட் அப். Thank you. Happy learning.